இங்கே பார்த்தீங்களா, அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ ப்ராப்பர் டயட் ஃபுட்ஸாக சாப்பிட்றாங்க. பிச்சைக்காரன் கூட இந்த காம்பினேஷன் சாப்பிட மாட்டான். ஃபர்ஸ்ட் புது கார். ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டெலிவரியே எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் புது கார் வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் புது அக்கா, கங்க்ராட்ஸ் கா. Thank you. ஏய் மாஸ்கா. ஹலோ guys, வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எல்லாரும் நிறைய விஷஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. அப்புறம் வந்து இன்னைக்கு vlog என்னன்னா, இந்த கார் எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும், அதாவது எங்களோட சர்க்கிள் ரொம்ப க்ளோஸ்டு. ஒரு மீம் வருமே, என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்னதுன்னா நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு விவேக். அந்த மாதிரி எங்க சர்க்கிள் ரொம்ப குட்டி. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த காரை காட்டி அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். எஸ், ஆக்சுவலா வந்து இந்த காரை சர்ப்ரைஸா வாங்குறது வந்து அனிதா வீடியோ நான் வாங்கியிருக்கேன், காரை வாங்கியிருக்கேன் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்ற விளாக்ல ஆக்சுவலா இனிஷியலா எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எனக்கே சர்ப்ரைஸ் தான் அப்படி வாங்குறது, கார் வாங்கினது. அதனால அடுத்தடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். சரி, ஓகே போவோமா? ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா வந்து நேற்று நைட்டே நாங்க எடுத்துட்டோம். அதை வந்து இப்போ நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. மீதி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்றேன். இது வந்து சர்ப்ரைஸ் நம்பர் 1. ஆக்சுவலி நேற்று நைட்டே இது வந்து நடந்தது. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது இது வந்து டெலிவரி அன்னைக்கு நைட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு காட்டலான்னு. சும்மா அவங்க கிட்ட போய் சொன்னேன். அந்த மேலே தருது எங்கள் அம்மா வீடு. அவங்ககிட்ட அம்மா லைட் இல்லை பாருங்க, நான் வந்துடுறேன், எனக்கு வந்து முக்கியமான இது டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும், வீட்டில் தான் இருக்குது, நீ சீக்கிரம் வான்னு சொன்னேன். வெளியே போயிருக்காங்க. இதோ வரேன்ட்டு இன்னும் வரல. மணி என்ன ஆகுது, 9:30 ஆக போகுது. நான் 8:30லேருந்து உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வருவாங்க. நீ இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், பல்லாவரத்துலன்னு. ஆட்டோ போட்டாது வா சீக்கிரமானு சொல்லிட்டு ஊஞ்சலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கிங்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கிங்கில். அனிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்கள பார்த்தாச்சு. மேல் வீட்டில், சாரி எங்கள் வீட்டு கீழ் வீட்டில் இருக்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ப்ரௌனி கொடுத்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். அந்த இடத்துல கிஃப்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, காரில் பேக் இருக்கு, அதை எடுத்துரு. பேக்கா? கார் எங்கே விட்டா? இந்த பக்கம் இருக்கு. அந்த காருக்கு பக்கத்தில் விட்டுரு. அந்த பக்கம், அந்த காருக்கு அந்த பக்கம் விட்டுருக்கேன் பாரு. இங்கே தானே ஃப்ரெண்ட்டில் தானே விட்டேன். சரி தான், ரிமோட் எழுதி பாருங்க தெரியுதான்னு. எப்படி காரு? சூப்பரா இருக்கு பிரபா. எப்படி ஓட்டுறா? இது என்ன இது? ஹே டாடா, ஓபன் தி சன்ரூஃப். ஷோ. கை வெளியே வச்சு பாருங்க. பிராண்ட் கம்பெனி பேரு டாடா, இந்த காரு பேர் பஞ்சு. என்னமோ லவ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்ற மாதிரி, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கா. இல்லடா, ரிப்பன்லாம் கட்டி இருக்கு, அதை பார்த்தாலே தெரிஞ்சிருமே. சரி, ஓகே ஓகே. சரி, எப்படி சொல்லி ஏமாத்தலாம்? இருங்க நான் பண்றேன்னு பாரு. ஆசிரம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்தேன். உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு அந்த ஆசிரமம். இங்க வச்சுக்கிறீங்களா? ஒரு 5 பேக் இருக்கு. ஓகே, எனக்கு எடுக்க முடியல, வரீங்களா நீங்களும்? ப்ரோ ஆளுக்கு ஒரு பேக் தூக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியா? சரி ஓகே, இருங்க நான் மேலே வரேன், அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ ப்ராப்பர் டயட் ஃபுட்ஸாக சாப்பிட்றாங்க. சக்கரவள்ளி கிழங்கு. You are an average of 5 people around you னு சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே. அந்த மாதிரி. சக்கரவள்ளி கிழங்கு, ஆஃப் பாயில், டிராகன் ஃப்ரூட். அதாவது பிச்சைக்காரன் கூட இந்த காம்பினேஷன் சாப்பிட மாட்டான். இது இல்லாமல் ராகி தோசை வேறு வருது. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சு, இதெல்லாம் ராகி தோசையும் வேறு ஏதாவது எடுத்துட்டு வராங்க செஞ்சு. இவ பாரு உட்காந்துருக்கு சாப்பிட்ற தினசு பார்த்தீங்களா? இவ ஆல்ரெடி அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பிரபாக்கு தான் என் மேலே பாசம் இல்லை. இவனை பாருங்க எவ்வளோ பாசமாக இருக்கா என் மேலே. விடுறா என்ன? விடு சரிங்களா? இங்கே பாரு, இப்படி பிடிச்சிக்கிறாங்க. கால் கொஞ்சம் கிட்ட போயிடும். பயமாக இருக்கா? ஷார்ப்பு பல்லு. இதான் பாசமாக இருக்குங்க.
நன்றி. நான் இன்னைக்கு ஒரு சும்மா ஈவினிங் வித் மீ மாதிரி எடுத்தேன். இல்ல இவ என்ன நீங்க பார்த்தா அப்படி தூங்குறீங்க ஒரு ஜாலியா ஈவினிங். இந்த மாதிரி ஈவினிங் ரொட்டீன் vlog அன்னைக்கு ஆரம்பிச்சோம் உங்க வீட்ல சொதப்பிடுச்சு எடுக்கவே இல்ல. அது வந்து டெய்லி ஈவினிங் அது. சும்மா எப்ப முடியுதோ அப்ப எடுக்கலாம். எப்போ முடியுதோ ஆல்ரெடி கூட ஒன்று போட்டிருக்கேன் அந்த மாதிரி. நான் சொன்ன வீட்லயே பேசி எடுத்துட்டு சும்மா கடைசியா வேணா ரினோ வீட்ல போய் முடிப்போம். ஆரம்பிக்கிறதே ரினோ வீட்ல போய் ஆரம்பிப்பா. கண்டென்ட் நிறைய கொடுப்பாங்க. எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு சின்ன சந்தில என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற கண்டிஷன்ல இருக்காங்க. இதுல வந்து அனிதா வந்திருக்காங்க. அனிதா தானே? சரி வாங்க அது. சரி ஓகே இது கொடுத்தலாமா ஃபைனல் கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்த ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிடலாம். இது வழக்கம் போலதான். ஆமா சரி பண்ண முடிச்சிரியா? ஓகே ஒரு சவுண்ட்ல எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பத்தியா? எங்க சொல்ல விடுறீங்க? நல்லா தூங்குறீங்க. நானும் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். சரி எந்திரிப்பேன். மணி ப்ரோக்கு காட்டுறதுக்கு தான் அதுக்கு அவருக்கும் அச்சுக்கும் காட்டுறதுக்கு தான் பிளான். ஆக்சுவலா அவங்களுக்கு கூட்டு வந்து காட்டுறதுக்கு தான். சரி உங்க ரெண்டு பேரையும் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லாமே இருந்தோம். உங்க வீட்ல இவ்வளவு நேரம் இருக்க பிளான் கூட இல்ல. யார் கார் தெரியும்ல? அனிதா காரு. மேடம் அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. இனிமேல் நீங்க எல்லாம் போறதுக்கு தான் தெரியுமில்ல? ஆமா நீங்க பாண்டிச்சேரி போய் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் போக முடியாம எல்லாட்டி கார் அன்னைக்கு நைட்டே போய் புக் பண்ணிருக்காவ. ஓகே ஓகே இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் சரியா எடுக்க முடியல. இதுல வேற பதட்டப்படுத்தி மணி ப்ரோ வேற எழுப்பி தூக்க கலகத்துல இருந்து சோ சரியா வந்து எடுக்க முடியல. அதனால இப்போ இதோட க்ளோசிங் கொடுத்துடலாம். ஓகே உங்களுக்கு பதட்டப்படுது. ஓகே ரினோ நாங்க பாடின ஒரு குழப்பணும் பாருங்க. ஆனா ரினோ தான் வழக்கம் போல நம்புனாங்க எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு துணி மூட்டையும் எடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க காரையும் எங்க கூட்டு போய் காட்ட மாட்டேன்றாங்க. எதுக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்காங்க? வீடியோ வேற எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு ரினோக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் புது கார். ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் டெலிவரி எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. ஒரு வண்டி டெலிவரி. ஓகே முத ஆளுங்கிட்ட காட்டி முடிச்சாச்சு. ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் புது கார் வாங்கினதுக்கு. ஃபர்ஸ்ட் புது கார் உங்களுக்கு. எஸ் நைஸ் நைஸ். சூப்பரா வந்து அவ்வளவுதான் அப்படியே பறக்குற மாதிரி. இல்ல ஆல்டோல தான் வருவேன் நான். சன்ரூஃப் இத வாங்கி வச்சிட்டு போது போவோம் ஜாலியா போவோம். சன்ரூஃப்லாம் இருக்கு. என்ன இது முழுக்க உங்க ட்ரிப்புக்கு தான். கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு தான். நாங்க வெளிய போனா எடுப்பேன். அதுவே ஆல்டோ தான் எங்க போனாலும். அதான். சரி ஓகே ரினோ நன்றி. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இல்லாத பதட்டம்லாம் பண்ணி உங்களை வந்து ஏதோ வந்து ப்ரோ தூக்கத்துலாம் வேற எழுப்பி நாங்கள் கூட்டு வந்துட்டோம். ஏதோ டயர்லாம் மாட்டிக்கிச்சு. சரி ஓகே அதான் அடுத்த வீட்டுக்கு போய் இதே மாதிரி அவங்களை தொந்தரவு கொடுப்போமா? அவங்களுக்கு தெரியாது நீங்க போறது. தெரியாது. இதே மாதிரி தான் ஏமாத்திருக்கு. வரேன்னு தெரியும். ஷூட்டிங் தாங்க அதனால வரேன்னு சொல்லி. மாடம்பாக்கத்திலே ஒரு கடையில் ஒரு ஓப்பனிங் அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. சமைச்சலாம் வச்சிருக்காங்க. ஐயோ சரி ஓகே ரினோ நன்றி ப்ரோ பாய். பாய் பாய் பாய். நாங்க சும்மா எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ இதுக்காக என்ன நம்ம இந்த டைம் மீட் பண்ணதே இல்லையா? உங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ண எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. நான் சும்மா எல்லாரையும் இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் எடுத்துட்டு இருக்கோம். ஈவினிங் ஸ்வே இல்ல வாஸ்வே எங்க கேமராமேன் பாத்தீங்களா அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ vlog இன்னும் தொடரும். வீட்டுக்கு போய் சாப்பிடுறதா? இப்போ வந்து நம்ம சாப்பிடுறது. பாவம் பாருங்க நைட் என்ன டைம் பாருங்க 11:30 ஆக போகுது ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நான் டிஸ்டர்ப் பண்றேன். நான் நினைக்கிறேன் லேட் ஆகும் சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு வாங்க. வர எஸ் இதுதான் வந்து நீங்கள் மாடம்பாக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ரெசார்ட். இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய ஒரு போர்டு ஒன்று இருக்கும். பார்த்தா பாருங்க எப்படி சாதாரணமா இருப்பான். அப்படியே அவனை காட்டிட்டு வீட்டை காட்டுறான். சாதாரணமா ஒரு இருப்பான். ட்ரௌசர் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா சென்னையில பல கோடிக்கு சொத்து வச்சிருக்கான். அவன் கீழ் விட வந்தா மேல் விட வந்தது. சரி வாங்க சொல்றேன். ஏய் கார் வாங்கிருக்கீங்களா?
இதுக்கு நான் சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க எப்பவுமே ஒரு கார் நிக்கும், ஓ இங்க அங்கன்னு நிக்கும். இதுக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்கீங்கன்னே ஆல்டோ கொண்டு வந்து ஓவர்லாப் பண்ணி நிப்பாட்டிருக்கீங்க. நான் அப்பதான் சொல்றேன் அவங்ககிட்ட, இதுக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்கேன் நானே, அந்த பக்கம் நிப்பாட்டி இருக்கேன்ற என்ன சமாளிக்கவும் தெரியல, ஒண்ணும் தெரியல. எப்படி சர்ப்ரைஸ்? சூப்பர். சரி ஏறி ஓட்டி பாரு. இல்ல இருக்கட்டும், நம்ம அப்புறம் ஓட்டலாம். எப்போ அது ஓட்டுவேன்? இதோட டிராஃபிக் ஆயிடும், ரொம்ப காலியா இருக்கு. அன்லாக் பண்ணிக்கோ. இல்ல நம்ம அப்புறம் கீழ அன்லாக் பண்ண வேணாம். ஆமா கை வச்சாலே வரும்ல. என்ன பயங்கர சர்ப்ரைஸ். எப்போ எடுத்தீங்க? கேக் அது கிட்ட போ. எப்போ நேத்து எடுத்தேன். நேத்து வரலாம்னா நீ அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தோம். அதனால ரெண்டு பேரும் இன்னைக்கு அதுக்கு தான் கேட்டே இருந்தேன். நான் எனக்கு இருக்கிற நேரம் நீ இருக்காது மெசேஜ் பண்ண. நான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. நான் அவங்க டைப் பண்றது, அவங்க எப்படி பேசுறாங்கன்றது எனக்கு மாடுலேஷன்ல புரியும், காதுல புரியுது. இப்ப இந்த 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 இதுல பாக்குறதுக்கு அவன் கீழே எதுவுமே போடாத மாதிரி இருக்குடா. இந்த ஃப்ரேம்ல பாக்குறேன். தாய்லாந்துல பண்ணாரு, பக்கத்துல ஒரு பொண்ணு சிரிச்சு தமிழ் பொண்ணு அங்க ஒரு தமிழ் பொண்ணு வரும்னு யாரு கனவு கண்டது? சன்ரூஃப் அந்த இது பிரஸ் பண்ணு, அங்க ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு பாரு. இதுக்கா இது கீழயே அதுல அத பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ணிட்டு ஓபன் சன்ரூஃப், சே a command. ஓபன் சன்ரூஃப். ஏய் வேற லெவல் போடு. இப்படி சொல்லிருந்தீங்கன்னா ஸ்வே வந்து கொஞ்சம் இல்ல ஒண்ணு க்ரூஸ் கண்ட்ரோல். க்ரூஸ் உனக்கு பிடிச்சது. ஓ சூப்பர்க்கா. உனக்கு ரொம்ப தேவையானது நம்ம லாங் டிரைவுக்கு. டாப் எண்ட் ஆக்கி தெரியுது. ஃபுல் டாப் எண்ட், சன்ரூஃப் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ரிவர்ஸ், நியூட்ரல். இப்போ இந்த வீடியோ போட ஆட்டோமேட்டிக். ஏன் செமி நியூடா இருக்கான்டா? ஆமா ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இதுதான் நான் இல்ல அது ஓகே, நீங்க அவர் ஏதோ போட வச்சிருக்காங்க, அவர் எதுவுமே போடாம இருக்காரு, நீங்க அதுலயே எடுத்துறீங்க. அதெல்லாம் போட்டுருக்காங்க. டி-ஷர்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. இல்ல நான் இப்ப கீழ கை வைக்கிறேன். இப்படி வச்சிருக்கேன். எங்க ஆக்சுவலா அவர் கீழ போட்டுருக்காரு ஒரு ட்ரவுசர். நாங்க அவர் வந்து இதுவா எடுக்கணும், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஆல்டோ எங்க வீட்ல இருக்கு. ஆல்டோ உள்ளுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் புரியல எனக்கு. இல்ல நீங்க ஏதோ எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். இல்ல வீட்ல தான் இருக்கு. எப்படி நீங்க பொய் சொன்னீங்களா? சும்மா ஷூட்டுக்கு வந்தேன் சும்மா தானே சொல்றீங்க? சும்மா சொன்னேன், வீட்ல இருந்து தான் வரேன். அப்புறம் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? நீங்களே எப்பவுமே வீட்ல என்ன ஆச்சரியமா? யாரோ உங்களை பார்க்க முடியாது. ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய். வைஃப் போட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாரும் அசெம்பிள் ஆயிருக்கீங்க? நீங்க லீவ். அப்படியா? மேரேஜ் இல்ல. அந்த ஃபங்க்ஷன்ல யாரையும் பார்க்க முடியாது. மன அடங்கா உனக்கு. இல்ல பெரிய கடை இருக்க மாதிரி காட்ட முடியாம நினைச்சிட்டு. இல்ல அவன் குழந்தையில தாங்க முடியல. ட்ரெயின் பண்ணி இல்ல போன சாட்டர்டே ஒரு பாட்டு பண்றான். முட்டை முள்ள அடிச்சன வச்சுக்க. பாரு எவ்வளவு குட்டில இருந்து பாத்துட்டு தெரியுமா உன்னை? நீங்க செஞ்சீங்களா? எப்படி இந்த பிரைஸ்லாம் பண்ணீங்க? நீங்களே பண்ணீங்களா? சாமே வாங்கியா? நீங்க க்ளவுட் கிச்சன் ஆரம்பிங்க. அத வரணும்ல நீங்க போறதே சொல்லுங்க. அகைன் வச்சு ஆரம்பிங்க. ஓஹோன் போ. ஒரே தோசை பன்னீர் தோசைங்க. அதான் ஆண்டி. இல்ல 10 மணிக்கு நம்ம போய் எங்க? ஆனா யாரை போட்டு விட்டுறாங்க, அது அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தோம்னா இவங்க ஏதோ இல்லீகலா கஞ்சா பிசினஸ் பண்றாங்க நினைக்கிறேன். ஏதோ ஆர்டிஸ்ட் காசு பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு கூட 50 ரூபாய் ஒருத்தங்க போடுறாங்க. 50 ரூபாய் லாபம். 50 ரூபாய் நீ போறியா பிச்சைக்காரங்களுக்கு? நான் போடுவேனே 100 ரூபாய் போடுவேன். அவன் 50 ரூபாய் பண்ண லாபம்னு ஒரு இது விக்கணும்னு சொல்றான். ஒரு 1.5 days முன்னாடி இங்க ஒரு vlog ரீல் எடுக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தோம். இங்கே ஒரு மேட்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே எடுத்தோம். அப்ப வந்து அகிலேன் ஒரு குழந்தையா இருந்தான். கல்யாணம் ஆகாம அன்மேரிடா இருந்தான். இதே பெட்ரூமே எங்களுக்கு காட்டணும். இங்க வந்து குட்டி கட்டிலா போட்டு படுத்துக்கிட்டு அவன் மட்டும் இங்க விளையாடிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அவன் விளையாடுறதுக்கு இன்னொரு கை குழந்தை கூடணும்னு ரெண்டு பேரும் சொப்பு சாமான்லாம் வச்சிருக்காங்க. அது எடுத்து நைட்ல பில்டிங்லாம் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு லிப்ஸ்டிக் 2-3 லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். அந்த லிப்ஸ்டிக் ஒரு விலை சொல்லு. 4000, 2300, 4500 rupees ஒரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கா. ஒண்ணே என் ப்ரொஃபஷனுக்காக வாங்குனது. இது ஏதாவது ப்ரொஃபஷனா? அந்த லிப்ஸ்டிக் 4 கலெக்டபிள்ஸ்க்கா. ஆர்த்தி 6000 க்கு வச்சிருக்காங்க லிப்ஸ்டிக். போடுவேன் 4500 நீ லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருக்க. என்ன பிராண்ட் அப்படி 4000? சிஸ்லின் ஒரு பிராண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்து கேக்குறாங்க. கொஞ்சம் டார்க்கா இருக்கிறவங்களுக்கு என்ன கலர்க்கா?
சுய என்ன பண்ணுவா பைத்தியக்காரத்தனமா நமக்கு தான் கேட்கறது போல இருக்குன்னு அது அந்த ஷேட் இருக்கு. இப்போ நான் போட்டேன்னா 200 ரூபாய் விற்க முடியும். உன் லிப்ஸ்டிக்கு நீ திறந்து போட்டுட்ட எவ்வளவு விற்க முடியும்? விற்கவே முடியாது, வாங்கவே மாட்டாங்க யாரும். நான் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் கூட சொல்லி பாருங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி இன்னொருத்த வாங்கின யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருக்கான், அது வேற விஷயம். அவங்க மெமரிக்கு வச்சிருக்காங்க. மெமரிக்காக நீ பிஸியா இருப்ப. நான் இப்படி தேய்க்கிறத நிப்பாட்டினா அவன் ஏறான் பாருங்களேன். இங்க பாருங்க, நான் இப்ப இங்க பாருங்க, கையை வச்சு இது பண்றான், என்ன பண்ணுன்னு சொல்றான். சரி பண்றேன். இப்ப நான் விட்டுட்டேன்னு வைங்களேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏறான் பாருங்க, கேக்குறான் எனக்கு பண்ணி விடு சொல்லிட்டு. இந்த தங்கம் உனக்கு தான். இந்த கலர் நேம் என்ன சொல்லு? சில்வர். இதுக்கு ஒரு பேர், எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இது வந்து ஃபயர் ரெட், பெலினோக்கு வந்து ஃபயர் ரெட், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்பானுங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, சொல்லு. கூர்கு கிளவுட்ஸ். அதுல நம்ம டிராவல் ஊர் பேர் வரனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, வெற்றிகரமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங், ஒரு 2 பேரு. எஸ், பட் வந்து அவங்க வீடுலாம் ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்க போய்லாம் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து இனிமே தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். எஸ், நியர்பையாக இருக்கிறவங்க கிட்ட வந்து காட்டுறோம். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல டேயில் நல்ல ஒரு டைமை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இது மாதிரி காமிச்சு அவங்க கிட்ட நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம பேசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. அண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்ட்ஸே வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சாச்சு, ஹாப்பி. அடுத்தடுத்து இந்த புது காரில் ட்ராவல் போகிறது, அனிதா சோலோ ரைட், ஃப்ரெண்ட்ஸோட ரைட், ஃபேமிலியோட ரைடுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக மேக்கப் வீடியோ மற்ற வீடியோஸ்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் சொல்கிறேன் காரை பற்றின அப்டேட்டுக்காக. இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய். இருங்க, நீங்க கார் வாங்கும்போது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கார் வாங்கின விஷயத்த சொன்னீங்கன்னு, அவங்க பேரு, அவங்க யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூப்பர்.